ஓமலூரில் உள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் பாமக தலைவர் ஜி.கே. மணி மற்றும் அக்கட்சி நிர்வாகிகளுடன் மக்களவைத் தேர்தல் பணிகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் பேசிய அவர், திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அரண்டு மிரண்டு போய் உள்ளதாகவும் விமர்சித்தார். கூட்டணியை உடைக்க எதிர்க்கட்சிகள் பல்வேறு சதிகளை செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது கட்சியும் வளரும், மாநிலமும் வளரும் என்பதால் ஒரு கல்லில் இரு மாங்காய் அடிப்பதற்கு சமம் என எடப்பாடி பழனிசாமி கூறினார். நம்முடைய கூட்டணி பார்த்து மிரண்டு போய் அரண்டு போய் என்னென்ன வார்த்தை பேச முடியாதோ அத்தனை பேசிட்டு இருக்காரு ஸ்டாலின். அவர் என்ன செய்யணும் தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நல்ல கூட்டணி அமைச்சிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பம் என்றைக்கு கிடைக்காத சந்தர்ப்பம். ஏன்னா நம்முடைய நாடாளுமன்றம் அதிக அளவு வெற்றி பெற்றிருக்கிற பொழுது நீங்கள் எதிர்பார்த்தபடி பல பேர் மத்தியில பொறுப்புக்கு வருவாங்க. வாய்ப்பு இருக்கிறது, பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. அப்படி வருகின்ற பொழுது கட்சியும் வளரும், தமிழ்நாடு வளரும். எனவே ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் போல இன்னைக்கு இந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. கூட்டணியில் அதிமுகவும் பாமகவும் வலிமையான கட்சிகள் என குறிப்பிட்ட எடப்பாடி பழனிசாமி, காலம் கடத்தாமல் அனைவரது வாக்குகளையும் சிந்தாமல் சிதறாமல் பெற வேண்டும் என அறிவுறுத்தினார். பாட்டாளி மக்களுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் இரவு பகல் மாறாமல் உழைக்க வேண்டும். அது நமக்கு வேட்பாளர் யார் என்று முக்கியமல்ல, எந்த கட்சி என்று முக்கியமல்ல. நம்முடைய கூட்டணியை சேர்ந்தவர் யார் போட்டிட்டாலும் அந்த பகுதியில் இருக்கின்றவர்கள் நாம் போட்டியிட்டதாக கருதி கடுமையாக உழைத்து நம்முடைய வேட்பாளரை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். இன்னும் ஒரு சில கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இணைய இருப்பதாக குறிப்பிட்ட அவர், கூட்டணி முழுமையாக இறுதியான பின்பு அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று கூட்டணி நிர்வாகிகளை சந்தித்து ஊழியர் கூட்டம் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது, பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலைக்கு மாநில அரசால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்திருப்பதாகவும், எதுவுமே செய்யாத திமுகவிற்கு தங்களை விமர்சிக்கும் அருகதை கிடையாது என்றார். அவர்கள் இவருடைய விடுதலைக்காக எந்த சிரத்தையும் எடுக்கவில்லை. அதற்கு மாறாக அந்த அமைச்சரவையில் சில முடிவுகளை எடுத்திருக்கிறாங்க. அது ரெக்கார்ட்லேயே இருக்குது. அமைச்சரவை கூட்டத்திலே பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஒருவரை மட்டும் விடுதலை செய்ய வேண்டும் என்று அந்த அமைச்சரவை கூட்டத்திலே முடிவு எடுத்து அதை கைப்பட எழுதியிருக்கிறார். மறைந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலே எங்களை பற்றி பேசுவதற்கு எந்தவித அருகதையும் தகுதியும் அவர்கள் கிடையாது. முதலமைச்சர் உடனான ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாமக தலைவர் ஜி.கே. மணி, தேர்தல் வெற்றிக்காக பாமக கடுமையாக பாடுபடும் என கூறினார். கூட்டணிக்கு தேமுதிக வருவதில் தங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என கூறிய அவர், எந்த கட்சிக்கு எந்த தொகுதி என்பதை கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் அதிமுக தான் முடிவு செய்யும் என தெரிவித்தார். எந்தெந்த தொகுதி எந்த கட்சிக்கு யார் வேட்பாளருங்கிறதெல்லாம் கலந்து பேசிதான் முடிவு பண்ண முடியும். பாமக ஒன்றும் சொல்ல முடியாது. அதிமுக தான் தலைமை. கலந்து பேசி இதை முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அதிமுக. எந்தெந்த தொகுதி கேட்போம். ஒரு நல்ல தொகுதி நாங்கள் கேட்காம இருக்க முடியுமா? கேட்போம். அது முடிவெடுக்கிறது அதிமுக. தங்களது 10 அம்ச கோரிக்கைகளில் உடனடியாக நிறைவேற்ற வேண்டிய கோரிக்கைகள் சில உள்ளதாகவும் அவற்றை முதலமைச்சர் நிறைவேற்றுவார் என நம்புவதாகவும் ஜி.கே. மணி கூறினார். தேமுதிகவால் தான் அதிமுக ஆட்சி நீடிப்பதாகவும் 37 எம்பிக்களால் தமிழகத்திற்கு ஒரு பயனும் இல்லை என்று தேமுதிக பொருளாளர் பிரேமலதா தெரிவித்த கருத்திற்கு அதிமுக அமைச்சர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தேமுதிக வந்தால் 500, 1000 கூடுதல் ஓட்டுகள் கிடைக்கும் என்பதால் தான் கூட்டணிக்கு முயற்சி செய்வதாக தெரிவித்துள்ளனர். அதிமுக மீதான தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்தின் விமர்சனத்திற்கு பதிலளித்த ராஜேந்திர பாலாஜி, 2011ஆம் ஆண்டு அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததால் தான் விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவரானார் என கூறினார். அதிமுக 2016ல மக்கள் நல கூட்டணி ஒன்று வச்சாங்க. அவர் டெபாசிட் அவரே எழுதிட்டாரு. அதனால பலமான கூட்டணி கட்சி அதிமுக தான். அதிமுக என்ற குதிரையில யார் ஜவாரி பண்ணி போலாம். அதனால குதிரை நான் தான் குதிரையை தூக்கிட்டு போனேன்னு சொல்லக்கூடாது. அந்த குதிரையோதான் தேவையான கூட்டணியை தூக்கி சுமந்து போயிட்டு இருக்கு. நாகரிகம் தெரியாமல் சட்டமன்றத்தில் ஜெயலலிதாவை பார்த்து விஜயகாந்த் நாக்கை துருத்தியதே அந்த கட்சி வீழ்வதற்கு காரணம் என்று சூலூர் எம்எல்ஏ கனகராஜ் கூறியுள்ளார். தேமுதிக தங்கள் கூட்டணிக்கு வருவதால் 500, 1000 வாக்கு கிடைத்தாலும் நன்மைதானே என்று கூறினார். சட்டசபையுடைய நாகரிகம் தெரியாம அவர் அந்த நாக்கை துட்டினா தெரியுமா? அப்படி அதுல தான் அந்த கட்சியை கீழே வர்ற காரணமே.
ஒரு எங்கள் எதிர்கட்சியாக வந்து உட்கார வச்சு அழகு பார்த்த எங்களுடைய அம்மா வந்து நாக்க துடிச்சு காமிச்சாங்கல்ல, அது அவருடைய அந்த கட்சியினுடைய வீழ்ச்சி காரணம் அதுதான். அது ஒரு 1000 ஓட்டு நல்லது தானே, ஒரு 1000 ஓட்டு நல்லது தானே, கூட்டணினா 1000 ஓட்டு நல்லது தானே. அப்புறம் என்ன, ஒரு 1000 ஓட்டு 500 ஓட்டு 2000 ஓட்டு ஜெயிக்கணும் வச்சுங்க, அது அவங்க ஜெயிக்கலாம் இல்லை. அதனால் கூட்டணிங்கிறது எல்லாம் வெறும் 500 ஓட்டுக்கிற மாதிரிக்குமாவே சேர்த்துறாங்க. அப்போ நாங்கள் 1000 ஓட்டுக்கு சேர்த்து தேமுதிக சேர்த்துக்கிறதா? தேமுதிகவால் அதிமுக ஆட்சி நீடிக்கிறது என்ற பிரேமலதாவின் கருத்துக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் கூட இல்லாத தேமுதிக இப்படி கூறுவது ஏற்புடையது அல்ல என்றார். இந்த ஆட்சி தொடர்வதற்கு காரணம் புரட்சி தலைவி அம்மாதான். தேமுதிக அல்ல, அம்மாதான். எங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றிக்கு எப்படி இன்னொரு கட்சியை சொல்ல முடியும்? எங்க கட்சி வெற்றி, நான் ஜெயிச்சதுக்கு நான் தான் காரணமே தவிர, இப்ப நான் படிச்சு பாஸ் பண்ணிருக்கேன்னா நான் தான் காரணம். கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது அதிமுக குறித்த முரண்பட்ட கருத்தை பிரேமலதா தவிர்த்திருக்கலாம் என்று அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இப்போது ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையில் இருக்கும்போது ஒரு இந்த மாதிரி கருத்துக்கள் தவிர்த்திருக்கலாம் என்பதுதான் என்னுடைய அந்த கருத்து. எனவே எது எப்படி இருந்தாலும் சரி, பேரறிஞர் அண்ணா அவருடைய வழியிலே அரசியலை பொறுத்தவரை மன்னிப்போம் மறப்போம் என்ற அந்த ஒரு கோட்பாட்டிலே நாங்கள் வந்தவர்கள். எனவே அதோடு அந்த பிரச்சனையை விட்டுவிடுங்கள். கூட்டணி அமைப்பதில் எந்த இழுபறியும் இல்லை என்றும், கொள்கைக்கு மாறுபட்டால் கேள்வி கேட்போம் என்றுதான் பிரேமலதா கூறியதாகவும், எதிர்ப்போம் என அவர் கூறவில்லை என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது தட்டி கேட்போம், நல்லது செஞ்சால் பாராட்டுவோம், சில நேரத்தில் எங்களுக்கு கொள்கைக்கு மாறுபட்டால் பேசுவோம் என்றும் சொல்லிடுறாங்களே, எதுக்குன்னு சொல்லல. அதில் பாருங்க, கடைசி பேரவல் நான் படிச்சு பார்த்தேன், நல்லதே வரவேற்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக எம்பிக்கள் என்ன செய்தார்கள் என்பது பிரேமலதாவிற்கு தெரியும் என்றும், இந்த தேர்தலில் இலையும் பூவும் கனியும் சேர்ந்து முரசு கொட்ட இருப்பதாக அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார். இன்னைக்கு இலையும் பூவும் கனியும் முரசு கொட்ட இருக்கிறது, அது மட்டும் உறுதி. இதனிடையே செய்தியாளர்களை ஒருமையில் பேசிய பிரேமலதாவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பத்திரிகையாளர் அமைப்புகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. தங்களது வாக்கு வங்கியை மனதில் வைத்தே தேமுதிக தொகுதிகளை கேட்க வேண்டும் என அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம் தெரிவித்துள்ளார். தேமுதிகவுக்கு அதிக தொகுதிகள் ஒதுக்கினால் தோற்றுவிடுவார்களோ என்ற பயம் அதிமுக பாஜகவுக்கு உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். வாக்கு வங்கி குறைவா இருக்கிற ஃபீலிங் அதிமுகவுக்கும் உண்டு, பாஜகவுக்கும் உண்டு. இப்போ அப்படி ஒரு உதாரணத்துக்குன்னா, வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் இதுல அவங்க 42,000 44,000 தான் வாங்கியிருக்காங்க. அதனால் பழைய ஓட்டு வங்கின்றது வலுவாக இருந்த இடம், அது கொஞ்சம் இந்த நால்வரணி கூட்டணியில் மக்கள் நல கூட்டணியால் குறைஞ்சதுனால அந்த ஓட்டு விகிதாச்சாரத்தை பார்க்குறாங்க. ஓட்டு வங்கிகளை பார்க்கும்போது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஒரு உணர்வு இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக இடங்கள் கொடுத்து வீணாயிடுமோன்ற ஒரு பயம் அவங்களுக்கு வந்திருக்கு. அதனால் கொஞ்சம் குறைச்சி பேசணும்னு பேசிங்கிறாங்க. ஏதாவது தொகுதிகள் ஏறக்குறைய முடிஞ்சிடுச்சு, எந்த தொகுதின்றது தான் பிரச்சனைன்னு என்னுடைய கருத்து. மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் தொகுதிகள் குறித்து திமுகவுடனான இன்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. காஞ்சிபுரம், தென்காசி, ஈரோடு தொகுதிகளை ஒன்றுக்கும் மேற்பட்ட கட்சிகள் கேட்பதால் இன்றும் முடிவு எட்டப்படவில்லை. மக்களவைத் தேர்தல் தேதி ஓரிரு நாளில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அனல் காற்றுக்கு இடையே தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு புதுச்சேரி உள்ளிட்ட 10 தொகுதிகளும், விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டன. மேலும் மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மற்றும் இந்திய ஜனநாயக கட்சி ஆகியவற்றிற்கு தலா 1 தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு முடிவடைந்ததை அடுத்து தொகுதிகளை அடையாளம் காணும் பணியை திமுக தொடங்கியுள்ளது. இந்நிலையில் கூட்டணியில் 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சியுடன் திமுக தொகுதி பங்கீட்டு குழு இன்று ஆலோசனை நடத்தியது. அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் பேசிய தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி, தாங்கள் போட்டியிட விரும்பும் இடங்கள் எவை என்பதை தெரிவித்துள்ளோம் என்றார். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்கிற தத்துவத்தில் நம்பிக்கையுடையவர்கள் நாங்கள். எனவே எங்களுடைய கோரிக்கைகளை திராவிட முன்னேற்ற கழக குழு அன்பாக கேட்டுக்கொண்டது. ஏறக்குறைய எங்களுடைய பல்வேறு விஷயங்களும் பேசி முடிவு செய்யப்பட்டிருக்கின்றன. விரைவில் எந்தெந்த தொகுதிகள் என்பது அறிவிக்கப்படும். மேலும்
காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் தொகுதிகள் குறித்து பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு அவர்களும் எங்களுக்கான நல்ல ஆலோசனைகளை வழங்கி இருக்கிறார்கள். நாங்களும் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை அவர்களிடம் சொல்லி இருக்கிறோம். எனவே மிகவும் சுமூகமாக மிகவும் சிறப்பாக இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் திமுக சார்பில் திருவாரூர், திருப்பரங்குன்றம், பூந்தமல்லி, ஆண்டிப்பட்டி, ஒட்டப்பிடாரம், பெரியகுளம் உள்ளிட்ட 21 சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிட மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைத்து தொகுதி வாரியாக நேர்காணல் நடத்தினார். பின்னர் அந்தந்த தொகுதியின் மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து நேர்காணலில் பங்கேற்றவர்கள் மற்றும் கள நிலவரம் குறித்த கருத்துக்களை கேட்டறிந்தார். திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடும் 2 தொகுதிகள் என்ன என்பதை முடிவு செய்வதற்கான பேச்சுவார்த்தை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் மார்க்சிஸ்ட் சார்பில் கே. பாலகிருஷ்ணன், ஜி. ராமகிருஷ்ணன், சவுந்தரராஜன் கலந்து கொண்டு திமுகவின் தொகுதி பங்கீட்டு குழுவினருடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்திய விமானப்படையின் தாக்குதலால் பாகிஸ்தானின் உறக்கம் தொலைந்து கதறுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று பேசினார். அப்போது விமானப்படை நடத்திய தாக்குதலை பாகிஸ்தான் ஒத்துக்கொண்டுள்ளதாகவும் பயங்கரவாத முகாம்கள் தாக்கப்பட்டதை விமானப்படை உறுதி செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். எனினும் சிலர் சந்தேகம் கொண்டு கேள்விகளை எழுப்பி வருவதாக தெரிவித்த பிரதமர் இது பாகிஸ்தானுக்கே உதவி செய்வதாக அமையும் என்றும் கூறினார். விமானப்படை தாக்குதல் குறித்து பேசிய பிரதமர் ஊரி தாக்குதலுக்கு பின் நடத்தப்பட்ட துல்லிய தாக்குதல் போன்று இம்முறையும் நடைபெறும் என எதிர்பார்த்த பாகிஸ்தான் எல்லையில் படைகளை குவித்ததாக தெரிவித்தார். ஆனால் அவர்கள் எதிர்பாராத வகையில் அதிகாலை 3:30 மணிக்கு வான்வெளியாக நடத்திய தாக்குதலால் பாகிஸ்தானின் தூக்கம் தொலைந்து அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளது. முடியாது. அதனால அவங்களோட சில தொகுதி நாங்க 2 தொகுதி கொடுத்துருக்கிறோம், அவங்க சில தொகுதி கொடுத்துருக்காங்க. கலந்து பேசிக்கிட்டு அடுத்த கட்டத்தில் முடிவு பண்ணுவோம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் வெற்றி பெற்ற மதுரை, கோயம்புத்தூர் போன்ற அதாவது ஏற்கனவே பல தொகுதிகளை நாங்க போட்டிட்டு இருக்கிறோம், வெற்றி பெற்றிருக்கிறோம். இன்னைய தேர்தல் நிலைமையை கணக்கில் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு வாய்ப்பான தொகுதிகளை இவங்களும் நிறைய தொகுதியை இவங்களா போட்டிருக்காங்க. நீங்களும் தான் பல தொகுதிகளை எங்களுக்காக போட்டுக்கிட்டே இருக்கீங்க. நாளை மறுநாளுக்குள்ள இறுதியாகும். ஓகே 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 ஓகே. இந்திய போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதற்கான வீடியோ ஆதாரங்களை சர்வதேச ஊடகங்களுக்கு பாகிஸ்தான் வழங்காமல் இருப்பது ஏன் என வெளியுறவுத்துறை கேள்வி எழுப்பியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று பேசினார். அப்போது விமானப்படை நடத்திய தாக்குதலை பாகிஸ்தான் ஒத்துக்கொண்டுள்ளதாகவும் பயங்கரவாத முகாம்கள் தாக்கப்பட்டதை விமானப்படை உறுதி செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். எனினும் சிலர் சந்தேகம் கொண்டு கேள்விகளை எழுப்பி வருவதாக தெரிவித்த பிரதமர் இது பாகிஸ்தானுக்கே உதவி செய்வதாக அமையும் என்றும் கூறினார். விமானப்படை தாக்குதல் குறித்து பேசிய பிரதமர் ஊரி தாக்குதலுக்கு பின் நடத்தப்பட்ட துல்லிய தாக்குதல் போன்று இம்முறையும் நடைபெறும் என எதிர்பார்த்த பாகிஸ்தான் எல்லையில் படைகளை குவித்ததாக தெரிவித்தார். ஆனால் அவர்கள் எதிர்பாராத வகையில் அதிகாலை 3:30 மணிக்கு வான்வெளியாக நடத்திய தாக்குதலால் பாகிஸ்தானின் தூக்கம் தொலைந்து அவர்கள் கதறுவதாகவும் பிரதமர் கூறினார். இதனிடையே கர்நாடக மாநிலம் ஹவேரி பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்று பேசினார். அப்போது ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் தலைவரான மசூத் அசாரை இந்திய சிறையில் இருந்து விடுதலை செய்தது யார் என கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அவர் 1999ஆம் ஆண்டு ஆட்சியில் இருந்த பாஜக மசூத் அசாரை விடுவித்தது குறித்து பிரதமர் பேச மறுப்பது ஏன் என்றும் வினவினார். பாஜகவால் பாகிஸ்தானுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட மசூத் அசாரின் பயங்கரவாத அமைப்பே சிஆர்பிஎஃப் வீரர்களை படுகொலை செய்துள்ளதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். பேச்சுவார்த்தை நடத்தி உறவை வளர்க்க இந்தியாவும் பாகிஸ்தானும் முன்வர வேண்டும் என சீனா தெரிவித்துள்ளது. சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி செய்தியாளர்களுடன் பேசினார். அப்பொழுது இந்தியா பாகிஸ்தானிடையே கடந்த சில நாட்களாக பதற்றம் தணிந்துள்ளது மகிழ்ச்சியளிப்பதாக அவர் தெரிவித்தார். அண்மையில் பாகிஸ்தான் சென்ற சீன வெளியுறவுத்துறை இணையமைச்சர் சுனான்யூ இம்ரான்கான் மற்றும் அந்நாட்டு அதிகாரிகளுடன் இந்தியாவுடனான உறவை மேம்படுத்துவது குறித்து ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. அவரை இந்தியாவிற்கு அனுப்பி வைக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளும் உறவை மேம்படுத்த பேச்சுவார்த்தை நடத்த முன்வர வேண்டும் என்றும் அதற்கு மத்தியஸ்தம் செய்ய சீனா தயாராக உள்ளதாகவும் வாங்கி தெரிவித்தார்.
இந்திய போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதற்கான வீடியோ ஆதாரங்களை சர்வதேச ஊடகங்களுக்கு பாகிஸ்தான் வழங்காமல் இருப்பது ஏன் என வெளியுறவுத்துறை கேள்வி எழுப்பியுள்ளது. வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளரான ரவீஷ்குமார் டெல்லியில் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்பொழுது இந்திய விமானப்படையின் Su-30 ரக விமானத்தை வீழ்த்தியதாக பாகிஸ்தான் கூறுவது தவறு என குறிப்பிட்டார். அபிநந்தனால் சுட்டு வீழ்த்தப்பட்ட F-16 ரக விமானத்தின் சாட்சியங்கள் மற்றும் மின்னணு ஆதாரங்கள் இந்தியாவிடம் உள்ளன என்றும் விமானத்தை இழந்த பாகிஸ்தான் அதனை மறைக்க தவறான தகவலை பரப்புவதாகவும் குற்றம் சாட்டினார். இந்தியாவின் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதற்கான வீடியோ ஆதாரங்கள் இருந்தால் அதனை ஏன் சர்வதேச ஊடகங்களுக்கு அளிக்கவில்லை என கேள்வி எழுப்பிய ரவீஷ்குமார் F-16 ரக விமானத்தை தவறாக பயன்படுத்துவது குறித்து ஆய்வு செய்யுமாறு அமெரிக்காவிடம் கேட்டுக் கொண்டதாகவும் கூறியுள்ளார். As Pakistan claims, they have a video recording of the downing of the second Indian aircraft. Why have they not shared the evidence or the video with the international media, even after more than 1 week? Questions should be asked to them as to where the fuselage of the aircraft is and what has happened to the pilots. ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாதி மசூத் அசார் பாகிஸ்தானில் இல்லை என கூறுவது வருத்தமளிப்பதாகவும் பயங்கரவாதிகளை ஒடுக்க பாகிஸ்தான் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். புதிய பாகிஸ்தானை உருவாக்குவதாக கூறும் அந்நாட்டு பிரதமர் இம்ரான்கான் பயங்கரவாதத்தை ஒழிக்க புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இதனிடையே ராஜஸ்தான் மாநிலம் ஸ்ரீ கங்கா நகர் பகுதியில் பறந்த ஆளில்லா விமானத்தை பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தினர். கடந்த 10 நாட்களில் வீழ்த்தப்படும் பாகிஸ்தானின் 3வது ஆளில்லா கண்காணிப்பு விமானம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து ஸ்ரீ கங்கா நகர் பகுதியில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். வங்கி மோசடி புகாரில் சிக்கி வெளிநாடு தப்பிச் சென்ற வைர வியாபாரி நீரவ் மோடி லண்டனில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வருவது அம்பலமாகியுள்ளது. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் சுமார் 14,000 கோடி ரூபாய் கடன் வாங்கிவிட்டு லண்டனுக்கு தப்பிச் சென்றவர் நீரவ் மோடி. வைர வியாபாரியான இவரை மீண்டும் இந்தியா அழைத்து வர மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் லண்டனின் வீதிகளில் நீரவ் மோடி சுதந்திரமாக உலவும் வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோவை த டெலிகிராஃப் பத்திரிகை தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அந்த வீடியோவில் த டெலிகிராஃப் செய்தியாளர் கேட்கும் எந்த கேள்விக்கும் பதிலளிக்காமல் நீரவ் மோடி சாரி, நோ கமெண்ட்ஸ் என்று மட்டும் கூறிவிட்டு செல்கிறார். Government officials have told us that you've applied for political asylum, and government officials have also told us that you're the subject of an extradition treaty, extradition application. Can you just nod if you believe that to be the case? Sorry, no comment. You can't comment at all about anything. இந்த வீடியோவில் நீரவ் மோடியின் தோற்றம் முரட்டு மீசையுடன் சற்றே மாறியுள்ளது. மேலும் நீரவ் அணிந்திருக்கும் கோட்டின் விலை சுமார் 9 லட்சம் ரூபாய் என்றும் டெலிகிராஃப் கூறியுள்ளது. நீரவ் மோடி லண்டனில் சுமார் 62 கோடி ரூபாய் மதிப்பிலான வீட்டில் வசித்து வருவதாகவும் இதன் 1 மாத வாடகை சுமார் 13 லட்சம் ரூபாய் என்பதும் தெரியவந்துள்ளது. மேலும் லண்டனில் புதிய வைர வியாபாரத்தை நீரவ் மோடி தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. You owe a lot of people a lot of money, Mr. Modi. Sorry, no comment. No comment. இந்நிலையில் நீரவ் மோடியை இந்தியாவுக்கு கொண்டு வருவது குறித்து பிரிட்டன் அரசிடம் இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை செயலாளரான ரவீஷ்குமார் இதுவரை பிரிட்டன் அரசிடமிருந்து எந்த அறிவிப்பும் வரவில்லை என்றும் கூறியுள்ளார். இதனிடையே லண்டன் தெருக்களில் சுதந்திரமாக சுற்றும் மோடியை கழுகை போல திடீர் தாக்குதல் நடத்தி இந்தியா கொண்டு வருவாரா வெளியுறவு அமைச்சரான சுஷ்மா ஸ்வராஜ் என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானியின் மகன் ஆகாஷ் அம்பானியின் திருமண நிகழ்வில் முன்னாள் ஐக்கிய நாடுகள் அவை பொதுச் செயலாளர் பான் கி மூன் மற்றும் பிரிட்டன் முன்னாள் பிரதமர் டோனி பிளேர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி, நீட்டா அம்பானி தம்பதியின் மகன் ஆகாஷ் அம்பானியின் திருமண விழா மும்பையில் நடைபெற்றது. இந்த விழாவில் ஐக்கிய நாடுகள் அவையின் முன்னாள் பொதுச் செயலாளர் பான் கி மூன் தனது மனைவியுடன் கலந்து கொண்டார். பிரிட்டன் முன்னாள் பிரதமர் டோனி பிளேரும் அவரது மனைவி செர்ரி பிளேரும் விழாவில் கலந்து கொண்டனர். இலங்கை கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளரான மெஹ்லா உள்ளிட்டோரும் விழாவில் பங்கேற்றனர். கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை, முன்னாள் பிரதமர் தேவகவுடா ஆகியோர் திருமணத்தில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினர்.
திருமணத்திற்கு ஜியோ டவர் அம்பானியின் அன்டலியா மாளிகை அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி, நீட்டா அம்பானி, மணமகன் ஆகாஷ் அம்பானி, ஆகாஷின் சகோதரர் ஆனந்த் அம்பானி, சகோதரி இஷா அம்பானி, அவரது கணவர் ஆனந்த் பிரமால், முகேஷ் அம்பானியின் சகோதரர் அனில் அம்பானி ஆகியோர் ஜியோ டவருக்கு வருகை தந்தவர்களை வரவேற்றனர். பேரறிவாளன் சாதன் உட்பட 7 பேரை விடுவிப்பது தொடர்பான தீர்மானத்தில் தமிழக ஆளுநர் உடனடியாக கையெழுத்திட வேண்டும் என்று வலியுறுத்தி பல்வேறு கட்சிகள் பங்கேற்ற மனித சங்கிலி போராட்டம் சென்னையில் நடைபெற்றது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கு தொடர்பாக பேரறிவாளன், சாந்தன், முருகன், நளினி உள்ளிட்ட 7 பேரும் 28 ஆண்டுகளாக சிறையில் உள்ளனர். இவர்களை விடுவிப்பது தொடர்பாக தமிழக அரசு முடிவெடுத்துக் கொள்ளலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனையடுத்து தமிழக சட்டப்பேரவையும் இவர்களை விடுதலை செய்ய கோரி தீர்மானம் நிறைவேற்றி தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்திற்கு கடிதம் அனுப்பியது. ஆனால் அதில் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் ஆளுநர் காலம் தாழ்த்தி வருவதாக பல்வேறு கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் ஆளுநர் விரைந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பேரறிவாளனின் தாயார் அற்புதம்மாள் தலைமையில் சென்னை சேப்பாக்கம் அருகே மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இதில் கம்யூனிஸ்ட் கட்சிகள், திராவிடர் கழகம், விடுதலை சிறுத்தைகள், பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் மற்றும் தமிழ் அமைப்புகள் மாணவர் அமைப்பினருடன் திரளாக கலந்து கொண்டனர். அப்பொழுது 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி முழக்கமிட்டனர். ஏழு பேர் விடுதலை தொடர்பாக ஆளுநர் விரைந்து கையெழுத்திட வேண்டும் என்று அற்புதம்மாள் வலியுறுத்தியுள்ளார். ஒரு அமைச்சரவை கூட்டி உச்சநீதிமன்ற தீர்வின்படி எல்லா கோப்புகளும் ஆளுநருக்கு அமைச்சு வச்சு 6 மாசம் ஆகுது. இன்னையோட இதுவரைக்கும் ஆளுநர் கையொப்பமிடல. ஆளுநர் உடனடியாக கையொப்பமிடணும். அறிவு உள்ளிட்ட 7 வரை விடுதலை செய்யணும். அதை வலியுறுத்தி தான் இன்னைக்கு தமிழகத்துல 7 நகரங்கள்ல எல்லாரையும் கூட்டி ஒட்டுமொத்த தமிழகம் என்ற வார்த்தை சரியா இருக்கும். இதுக்கு எல்லா அமைப்புகள், எல்லா அரசியல் கட்சிகள் எல்லாரையும் கூட்டி இந்த மனித சங்கிலி போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். 7 பேர் விவகாரத்தில் மனிதநேயம் இல்லாமல் தமிழக ஆளுநர் நடந்து கொள்வதாகவும், இதே நிலை தொடரும் பட்சத்தில் 2 மாதங்களில் அவர் பதவியில் இருந்து இறக்கப்படுவார் என்றும் திராவிட கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார். இனி 6 மாதமான பிற்பாடு கூட மனிதநேயம் இல்லாமல் எங்கள் சகோதரர்களை 7 உள்ளே வைத்தது அரசியல் சட்டப்படி கவர்னர் குற்றவாளி என்பதைத்தான் நாட்டுக்கு, உலகத்துக்கு இந்த சங்கிலி அறிவிக்கிறது. உடனடியாக விரைவில் கையெழுத்து போட வேண்டும். மேலும் காலம் தாழ்த்தாமல் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். 6 மாதங்கள் கடந்த நிலையிலும் ஆளுநர் அதன் மீது எந்த முடிவையும் எடுக்காமல் கிடப்பில் போட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது, வேதனை தருகிறது. ஆகவே ஆளுநர் அவர்கள் விரைந்து இதில் முடிவெடுக்க வேண்டும். 7 பேரையும் பேரறிவாளன் உட்பட உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். பேரறிவாளன், சாந்தன் உட்பட 7 பேர் விடுதலை விவகாரத்தில் தமிழர்களாக ஒன்று கூடி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக பாமக இளைஞரணி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். எங்களை பாட்டாளி மிலிஷியை பொறுத்த வரைக்கும் இது எங்களுடைய நிலைப்பாடு. நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். எங்கள் கொள்கைகள் நாங்கள் விட்டுக் கொடுக்க போகிறது கிடையாது. அந்த வகையிலே எங்களுடைய கொள்கைகள், எங்களுடைய கோரிக்கைகள் நாங்கள் வலியுறுத்துவோம், தொடர்ந்து வலியுறுத்துவோம். இதற்கு விடிவு எனக்கு ஒரு உணர்வு, விரைவில் இவர்கள் விடுதலை ஆவார்கள் என்று எனக்கு உணர்வு இருக்கிறது. பேரறிவாளன், சாந்தன் உட்பட 7 பேர் விடுதலை விவகாரத்தில் தமிழர்களாக ஒன்று கூடி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக இனியும் தாமதம் செய்யாமல் 7 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று நடிகர் சத்யராஜ் வலியுறுத்தியுள்ளார்.
6 மாதம் ஆகிவிட்டது. ஜெயலலிதா அம்மையார் காலத்திலேயே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சட்ட இப்பொழுது இருக்கும் அமைச்சரவையில் 6 மாதத்துக்கு முன்பே தீர்மானம் நிறைவேற்றி பிறகும் கவர்னர் இழுத்தடிப்பது என்பது ஏதோ உள்நோக்கம் இருப்பதாகத்தான் படுகிறது. ஆகவே 7 தமிழர்களையும் உரிமையின் காரணமாக, சட்டத்தின் காரணமாக, கருணையின் காரணமாக, நன்னடத்தையின் காரணமாக உறுதியாக நிச்சயமாக விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்திலிருந்து ராணுவத்தில் சேர அதிக எண்ணிக்கையிலான இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை பரங்கிமலையில் உள்ள ராணுவ மையத்தில் கடந்த 11 மாதங்களாக ராணுவ அதிகாரிகளின் பயிற்சி நடைபெற்றது. 2018-19 ஆண்டிற்கான இந்த பயிற்சியில் பூட்டான், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 18 பேர் மற்றும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 172 ஆண் பெண் அதிகாரிகள் பங்கேற்றனர். இவர்களின் பயிற்சி நிறைவு பெற்றதை தொடர்ந்து வழியனுப்பும் விதமான நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் லெப்டினன்ட் ஜெனரல் சஞ்சீவ் கனல், வடக்கு கமாண்டர் லெப்டினன்ட் ஜெனரலான ரன்பீர் சிங் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பயிற்சி அதிகாரிகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். இதனையடுத்து வீரர் வீராங்கனைகளின் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் பயிற்சி காலத்தில் சிறப்பாக பணியாற்றிய சித்தார்த் பவுனானி என்ற அதிகாரிக்கு ஸ்வோர்ட் ஆஃப் ஹானர் வாள் என்று மற்றும் வெள்ளி பதக்கமும், சந்தியா என்ற அதிகாரிக்கு தங்க பதக்கமும், நொயோனிகா பந்தா என்ற அதிகாரிகளுக்கு வெண்கல பதக்கமும் வழங்கப்பட்டன. நம்ம இங்க ஓடிஎல் இப்போ 190 கேரட்ஸ் பாஸ் அவுட் ஆகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 4-5 தமிழ் பசங்க தான் இருக்காங்க. ரொம்ப கம்மியாக இருக்குது தமிழ் கான்ட்ரிபியூஷன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் டிஎன்பிசி, யூபிஎஸ்சி, அப்புறம் போலீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியே சிடிஎஸ், என்டிஏ, அப்புறம் எஸ்எஸ்பி, இது 3த்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சிம்பிள், உங்களோட ஸ்மார்ட்டாக இருந்தால் போதும், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும், ஹிந்தி தெரியும் அவசியம் இல்லை. திமுக, அதிமுக என 2 கட்சிகளுடனும் கூட்டணி பேசுவதால் தேமுதிகவுக்கு கொள்கை என்பதே இல்லையா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு கொதித்தெழுந்தார் அந்த கட்சியின் பொருளாளரான பிரேமலதா. அப்படி என்னதான் தேமுதிகவின் கொள்கை என்பதை இப்பொழுது பார்க்கலாம். கொள்கை இல்லைன்னு உனக்கு யார் சொன்னா? உனக்கு தெரியுமா எங்க கொள்கை என்ன? நீ ஃபர்ஸ்ட் தெரியுமா? கொள்கை இல்லை. 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட கட்சியான தேமுதிகவும் தங்களது கொள்கை என்ன என்பதை அப்போதே பிரகடனப்படுத்தியது. அன்னை தமிழ்மொழி காப்போம், அனைத்து மொழியையும் கற்போம் என தொடங்கும் தேமுதிகவின் கொள்கையில் அரசியலில் தூய்மை, நாணயம், மனிதநேயம் ஆகியவற்றை கடைபிடித்து வறுமை கோட்டிற்கு கீழ் மக்களே இல்லை என்கிற நிலையை உருவாக்கிட பாடுபடுவதே லட்சியம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியினையும் தடுத்து நிறுத்துகின்ற லஞ்ச லாவண்யத்தையும், ஊழலையும், அரசியலில் புறையோடிவிட்ட பித்தலாட்டம், அயோக்கியத்தனம், சுயநலம் ஆகியவற்றையும் முதலில் தடுத்து நிறுத்தியும் எதிர்காலத்தில் அவற்றை அறவே ஒழிப்போம் எனவும் சூளுரைக்கப்பட்டது. தீவிரவாதத்தை தூண்டுபவர்களையும், தீவிரவாதத்திற்கு துணை போகின்றவர்களையும், ஒட்டுமொத்த தீவிரவாதத்தையும் நாட்டிலிருந்து அடியோடு ஒழித்து எம்மதமும் சம்மதம் எனும் நிலையை உருவாக்கவும் உறுதியேற்றனர். அண்டை மாநிலங்களோடு உள்ள நதிநீர் பிரச்சினைகளை சுமூகமாக தீர்த்து நதிகளை இணைப்பதற்கு அடித்தளமிடுவது, நடைமுறை கல்வி, தொழிற்கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து தரமான கல்வியை தமிழகத்திற்கு அளித்து மாணவர்கள், மாணவிகளின் எதிர்காலத்தை ஒளிமயமாக்குவது என உறுதி பூண்டனர். இந்தியாவிலேயே தமிழகத்தை வேலை வாய்ப்பில் முதல் மாநிலமாக மாற்றுவது, விவசாயிகளின் நலன் காத்திட விவசாய விளைபொருட்களுக்கு நியாயமான விலை நிர்ணயம் செய்வதற்கான வழிவகைகளை ஏற்படுத்துவது, விவசாயிகளின் நலன் காத்திட விவசாய விளைபொருட்களுக்கு நியாயமான விலை நிர்ணயம் செய்வதற்கான வழிவகைகளை ஏற்படுத்துவது, நலிந்து வரும் நெசவு தொழிலை நவீனமயமாக்கி நெசவாளர்களின் நலன் காத்திட புதிய திட்டங்கள், ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கு மதிப்பளிப்பது, அன்பு, அறம், ஆற்றல் என்பதை லட்சியமாக எடுத்துக்கொண்டு தமிழகத்தை ஒளிமயமாக்குவது ஆகியவை தேமுதிகவின் கொள்கை என அறிவிக்கப்பட்டது. மதுரை மகாலட்சுமி நகர் பகுதியில் புதியதாக ரயில்வே தண்டவாளம் அமைக்கப்படும் இடத்தில் பயங்கர சத்தத்துடன் வெடிபொருள் வெடித்த சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. மதுரை போடி இடையே புதியதாக ரயில்வே தண்டவாளம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில் காலை 9:15 மணியளவில் தண்டவாளத்திலிருந்து 10 அடி தூரத்தில் பயங்கரமான வெடி வெடித்து சிதறியது. அங்கிருந்து கட்டுமானத்திற்காக குவிக்கப்பட்டிருந்த செங்கற்கற்களும் ஜல்லிக்கற்களும் இந்த வெடியால் சிதறியதுடன் அந்த இடமே புகைமூட்டமானது.
நான் வந்து எங்கள் அம்மா வீடு வந்து இங்கே மீனாட்சி மில் பழைய காலையில் அம்மா வீடு இருக்குது. அந்த பகுதிக்கு நான் எண்ணெய் விற்க வருவேன் போவேன். அடிக்கடி நான் வந்து போய்கிட்டு இருக்கேன். எண்ணெய் விற்றுட்டு போகிறப்ப ஒன்றுமே இல்லை. எண்ணெய் விற்று வர்றப்ப டமார்னு ஒரு வெடி சத்தம் கிடைச்சி செங்கக்கல் வந்து பறந்து வந்து என் காலு கிட்ட வந்து விழுந்துச்சு. திரும்பி பார்த்தா ஒரே புகை மண்டலம். ஆனால் அது பிறகு தான் மக்கள் பூரா ஓடி வந்தாங்க. ஆனால் ஒருத்தர் தெரியல, அந்த அளவுக்கு புகை மண்டலமாக இருந்துச்சு. இந்த அங்கனக்குள்ள நான் இங்கே வந்துட்டு இங்கே வந்து விழுந்துச்சு. இங்கே விழுகுமா ஐயோப்பா கல் வந்து விழுகுதேன்னு இப்படி இவங்க எல்லாம் பார்க்கும். நான் திரும்பி பார்த்தேன் சார், புகை மண்டலம். அந்த மாதிரி ஒரு வெடியை நான் பார்த்ததே கிடையாது. நான் பேரம்பத்தி எடுத்து இந்த மாதிரி வெடியை நான் பார்த்தது கிடையாது. எல்லாம் பொதுமக்கள்லாம் இருக்கிறாங்க, பச்சை பிள்ளைய நடமாடுதுங்க. ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன செய்யணும்னு அந்த அக்கா ஃபோன் பண்ணிட்டாங்க. சரி பண்ணுங்கக்கா வரட்டும் அப்படின்னு. இதுதான் நடந்த மேட்ரு. வெடிபொருள் வெடித்த சமயத்தில் அந்த இடத்தில் யாரும் இல்லாததால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. பொதுமக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் அங்கு வந்த வெடிகுண்டு மீட்புக் குழுவினர் மோப்பநாய் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் உதவியுடன் தடயங்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். சத்தம் கேட்டு சொல்லி போலீஸ் கால் வந்தது. போலீஸ் கால் 100 கால் வந்திருக்கு. அது சம்பந்தமா இப்போ எல்லா டீமையும் வர வச்சுட்டு அந்த இடத்துல இந்த ரெமினன்ஸ் எல்லாம் எடுத்து அது சயின்டிஃபிக்காக அனலைசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் என்னென்ன இருந்ததுன்றத நம்ம டீம் ஃபொரென்சிக் டீமு அண்ட் ஆன்டிசெப்டிக் பிடிஎஸ் டீமில் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அது செக் பண்ணி பார்த்த முடியும், அப்புறம் தெரியும் என்னன்றது. முதற்கட்ட விசாரணையில் வெடிபொருள் வெடித்தது உறுதியாகியுள்ளது. சுமார் 100 கிராம் இருக்கலாம் என கணக்கிடப்பட்ட நிலையில் அது நாட்டு வெடிகுண்டாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இந்த வெடிபொருள் எப்படி வந்தது, இந்த பகுதியில் யாரேனும் வெடிகுண்டு தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளனரா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் 4 தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல்லில் எம்பிஏ பட்டதாரி ஒருவர் மதுபோதையில் அம்மிக்கல்லை போட்டு தந்தையை கொலை செய்ததுடன் தடுக்க வந்த தாயாரையும் கத்தியால் குத்தி கொலைவெறி தாக்குதல் நடத்தியது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. வேடச்சந்தூர் அருகே குஜிலியம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவர் தள்ளுவண்டியில் பிரியாணி வியாபாரம் செய்து வந்துள்ளார். இந்த வருவாயை வைத்து தனது மகன் வினோத்தை எம்பிஏ பட்டதாரியாகவும் மக்களை நன்கு படிக்க வைத்து அவரை ஆசிரியராகவும் ஆக்கியுள்ளார். வினோத் கோவிலூரில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் மதுபோதையில் இருந்த இவர் தனது உறவினரும் நண்பருமான ரகுபதி வீட்டிற்கு சென்று அவரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதை பெற்றோர் கண்டிக்கவே ஆத்திரமடைந்த வினோத் தந்தையின் தலையில் அம்மிக்கல்லை போட்டு கொலை செய்துள்ளார். அத்துடன் தனது தாயார் மகாலட்சுமியை கத்தியால் குத்தி கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளார். இதனையடுத்து அங்கு வந்த குஜிலியம்பாறை போலீசார் மகாலட்சுமியை மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். விசாரணைக்கு வர மறுத்து கைகலப்பில் ஈடுபட்ட வினோத்தை போலீசார் கயிறால் கட்டி இழுத்து சென்றனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் மகாலட்சுமி சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கிராமத்தில் உள்ள அனைத்து பிரிவு மக்களும் ஒன்று சேர்ந்து மீன்பிடி திருவிழாவை உற்சாகமாக கொண்டாடினர். இரணியர் கிராமத்தில் உள்ள கண்மாயில் நீர் நிரப்பும் போது கிராமத்தின் சார்பில் மீன் குஞ்சுகள் வளர்ப்புக்கு விடப்பட்டு வேளாண் தேவை முடிந்து நீர் வற்றும் போது மீன்பிடி திருவிழா நடைபெறும். இந்த ஆண்டும் தண்ணீர் வற்ற தொடங்கியதால் மீன்பிடி திருவிழா நடத்த முடிவு செய்யப்பட்டு சுற்றுவட்டாரத்தில் உள்ள 10 கிராமங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அதன்படி இன்று காலை வலை கூடைகளுடன் கண்மாய் முன் கூடிய மக்கள் அறிவிப்பு வந்ததும் முந்தி எடுத்து குளத்திற்கு ஓடினர். முதலில் கண்மாயில் ஆண்கள் இறங்கி பெரிய மீன்களை பிடித்தனர். அடுத்ததாக ஆண்களுடன் பெண்கள், சிறுவர், சிறுமியர் இணைந்து மீன் பிடித்தனர். சுமார் 2000 பேர் கண்மாயில் மீன் பிடித்ததால் ஒவ்வொருவருக்கும் 1-2 மீன்களே கிடைத்தன. ஆனாலும் சேற்றில் இறங்கி ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு மீன் பிடித்ததை கிராம மக்கள் மகிழ்ச்சியாக பகிர்ந்தனர். இரணியூர் கிராமத்தை சேர்ந்த இந்த கண்மாயில் வருஷம் மீன் பிடிப்பாங்க. ஓரளவு நல்லா வரும். ஜனங்களுக்கு பெரிய திருவிழா மாதிரியே இது கொண்டாடுவாங்க. ஒரு பாரம்பரியமாக நடக்கிற ஒரு திருவிழா. அதனால இதை பற்றி கிடைச்சாலும் கிடைக்காதே சந்தோஷமா போயிடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை பற்றி பாரம்பரியமாக நடக்கிறது கிராமத்தில் வந்து ஆண்டுதோறும் நடத்தப்படும் இந்த திருவிழா இரணியர் மக்கள் வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒன்றாக உள்ளது. பெண் குழந்தைகளின் உற்ற தோழியாக பார்க்கப்படும் பார்பி இன்று தனது 60வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். உலகமே கண்டு பொறாமை கொள்ளும் அந்த பேரழகியை பற்றிய ஒரு தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். நியூயார்க் நகரில் அனைத்துலக விளையாட்டுப் பொருட்கள் கண்காட்சியில் ரூத் ஆண்ட்லர் என்பவரால் 1959ஆம் ஆண்டு இதே நாளில் அறிமுகப்படுத்தப்பட்டது கருப்பு வெள்ளை நிறத்தில் நீச்சல் உடையணிந்த ஒரு பொம்மை. தனது மகள் பார்பராவின் பெயரை சுருக்கி அதற்கு பார்பி என பெயர் சூட்டியிருந்தார் ரூத்.
அதன் அழகிலும் உடல் வடிவமைப்பிலும் மயங்கிய பலரும் தங்களது குழந்தைகளுக்கு அதை வாங்கி கொடுக்க ஒரே ஆண்டில் 3,50,000 பொம்மைகள் விற்று தீர்ந்தன. அன்று தொடங்கி 60வது பிறந்த நாள் காணும் இன்று வரை இந்த பார்பியின் மவுசு கொஞ்சம் கூட குறையவே இல்லை. 60 வயதானாலும் இன்றும் இளமையாகவே இருக்கும் பார்பிக்கு உலகம் முழுவதும் ரசிகைகள் ஏராளம். அதனால்தான் அவளுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நியூயார்க் நகரில் பிரத்யேக பார்பி கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு 200 வகை பார்பி பொம்மைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. நியூயார்க் கண்காட்சிக்கு இணையாக ஜெர்மனியின் டஸ்லூஃப் பகுதியில் தனது வீட்டிலேயே அனைத்து விதமான பார்பி பொம்மைகளை வைத்துள்ளார் பிட்டனா டாஃப்மேன். இதற்காக இவர் கின்னஸ் சாதனை புத்தகத்திலும் இடம் பிடித்துள்ளார். 60 ஆண்டுகளாக பெண் குழந்தைகளின் வாழ்வில் நீங்காத இடம் பிடித்துள்ள இந்த பார்பிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் உள்ளன.